தயிர், மோர் எதுவுமே சேர்த்தாம ராகி கூழ் இப்படி செஞ்சு பாருங்க. அதுக்கு 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுல்ல சேர்த்திட்டு, 1 டம்ளர் அதே டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்த எடுத்துட்டு, இப்போ 1 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுட்டோம். இது கூட ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ராகி மாவு எடுத்த கப்லயே 7 டம்ளர் எடுத்துட்டு, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா, கரைச்சு வச்ச ராகி மாவ போட்டுட்டு, கொஞ்சமா உப்பு விட்டு, ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 சின்ன பல்லு பூண்ட குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பில, கொஞ்சமா கொத்தமல்லி தழ, பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமா தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து எல்லாமே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்தியான ராகி கூழ் ரெடி ஆயிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஊத்தி குடிச்சு பாருங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.